வார்த்தை ஆறுதல் மொழியாகும், உன் வார்த்தை அன்புக்கு அமுதாகும். உன் வார்த்தை ஆறுதல் மொழியாகும், உன் வார்த்தை அன்புக்கு அமுதாகும். உன் வார்த்தை நோய் தீர்க்கும் மருந்தாகும், உன் வார்த்தை நோய் தீர்க்கும் மருந்தாகும். உன் வார்த்தை வாழ்வுக்கு விருந்தாகும். வார்த்தை மதுவாயானவரே, வாழும் மானுடரே அவரே, வானவர் போற்றும் தூயவரே, வாழ்வார் வாழ்த்துகின்றோம். வார்த்தை மதுவாயானவரே, வாழும் மானுடரே அவரே, வானவர் போற்றும் தூயவரே, வாழ்வார் வாழ்த்துகின்றோம். வார்த்தையான இறைவா, என் காலடிக்கு விளக்கானாம், பாதைக்கு ஒளியானாம், என் வாழ்வுக்கு வழியானாம். எமது பங்கு பாடகர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வரவேற்புரை எமது அன்பிய ஒருமுடைய தலைவர். விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடிக்கும் ஆற்றல் கொண்ட நமது பங்கு தந்தை மற்றும் இணை பங்கு தந்தை அவர்களை எமது அன்பிய ஒருங்கிணையம் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை மட்டும் இந்த உலகம் பேசும். உன் வேலையை உணர்ந்து செய், இந்த உலகம் உனக்காக கைத்தட்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்தும் நமது திருத்தொண்டர் ஐசக் டேவிட் அவர்களை எமது அன்பிய ஒருங்கிணையம் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை அன்பிய அனைவரும் வழங்க இருக்கிறார்கள். அனைவரையும் எமது அன்பிய ஒருங்கிணையம் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வந்திருக்கும் என் பங்கு இறைமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓராண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க எமது அன்பிய ஒருங்கிணைய செயலர் அவர்களை அழைக்கிறேன். தூய அமல அன்னை ஆலய அன்பிய ஒருங்கிணைய அறிக்கை. அன்பிய ஒருங்கிணைய கூட்டமானது ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் பங்கு தந்தை அருள்பணி ஆண்ட்ரோஸ் தலைமையில் துவக்க பாடலுடன் ஆரம்பமாகும். ஒருங்கிணைய கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் சுழற்சி முறையில் வரிசையாக ஒவ்வொரு அன்பியத்தில் இருந்தும் கூட்டத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவர். கூட்டத்தலைவர் அவர்களால் அஜெண்டா வாசிக்கப்பட்டு கூட்டம் நடத்தப்படும். பின்பு செயலர் அறிக்கை மற்றும் பொருளாதார அறிக்கைகள் வாசிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படும். எங்கள் அன்பிய ஒருங்கிணை தலைவராக திருமதி ஜெல்மியா ரோஸ் அவர்களும், துணைத் தலைவராக திருமதி அனிதா அவர்களும், செயலராக திருமதி ராதிகா அவர்களும், துணை செயலராக திருமதி ரெஜினா அவர்களும், பொருளராக செல்வி அசீபா அவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். புனித மத்தேயு அன்பிய கூட்டமானது ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் நடைபெறுகிறது. சிறப்பு செயல்பாடுகள் எதுவும் இல்லை. புனித மார்க் அன்பிய கூட்டமானது ஞாயிறு மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. சிறப்பு செயல்பாடுகள்: அக்டோபர் மாதம் இல்லங்கள் தோறும் ஜெபமாலை ஜெபித்தார்கள். புனித லூக்கா அன்பிய கூட்டமானது ஞாயிறு மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. சிறப்பு செயல்பாடுகள்: ஆண்டு திட்டத்தின்படி ஜனவரி மாதம் பொங்கல் விழாவை கொண்டாடி குழந்தைகளுக்கு போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கி இருக்கிறார்கள். உடல் நலம் சரியில்லாதவர்களை சந்தித்து ஜெபித்து உள்ளார்கள். அக்டோபர் மாதம் இல்லங்கள் தோறும் ஜெபமாலை ஜெபித்து உள்ளார்கள். புனித யோவான் அன்பிய கூட்டமானது ஞாயிறு மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. சிறப்பு செயல்பாடுகள்: ஆண்டு திட்டத்தின்படி கூட்டம் நடைபெறுகிறது. உடல் நலம் சரியில்லாதவர்களை சந்தித்து ஜெபித்து உள்ளார்கள். உணவு பகிர்ந்தளித்தல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அக்டோபர் மாதம் இல்லந்தோறும் ஜெபமாலை ஜெபித்துள்ளார்கள். புனித பவுல் அன்பிய கூட்டமானது ஞாயிறு மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. சிறப்பு செயல்பாடுகள்: ஆண்டு திட்டத்தின்படி ஜனவரி மாதம் பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தார்கள்.
நோயாளிகளை சந்தித்து ஜெபித்துள்ளார்கள். அக்டோபர் மாதம் ஜெபமாலை ஜெபித்துள்ளார்கள். புனித யாக்கோபு அன்பியம் கூட்டமானது ஞாயிறு மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. சிறப்பு செயல்பாடுகள்: நோயாளிகளை சென்று சந்தித்து உள்ளார்கள். அக்டோபர் மாதம் இல்லங்கள் தோறும் ஜெபமாலை ஜெபித்து உள்ளார்கள். புனித பேதுரு அன்பிய கூட்டமானது ஞாயிறு மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. சிறப்பு செயல்பாடுகள்: ஆண்டு திட்டத்தின்படி ஜனவரி மாதம் பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்துள்ளார்கள். தவக்காலத்தை முன்னிட்டு அன்பிய குடும்பங்களில் சிலுவப்பாதை ஜபித்துள்ளார்கள். ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தன்று அன்பியத்தில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியதோடு போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கியுள்ளார்கள். அன்பிய ஆண்டு விழா திருப்பலி, கலை நிகழ்ச்சிகள், பரிசு வழங்குதல், அன்பு விருந்து வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்துள்ளார்கள். அக்டோபர் மாதம் இல்லங்கள் தோறும் ஜெபமாலை ஜபித்து உள்ளார்கள். மேலும் எங்களது 7 அன்பியங்களும் கிறிஸ்து பிறப்பு பாடல் பாடி மகிழ்ந்துள்ளார்கள். ஆலய திருவிழாவின் போது அன்பியங்களுக்கான பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, நாடக போட்டிகள் வைத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இவ்வாறாக எங்கள் 7 அன்பியங்களும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்கள் 7 அன்பியங்களும் மேன்மேலும் வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டி நம் அமல அன்னை வழியாக இறைவனை வேண்டிக் கொண்டு இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். இவன் அன்பிய ஒருங்கிணை செயலர். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித
சேத்தா சேத்தா, எப்ப பாரு மொபைல் போனுமா இருக்கிறது. வீட்டுல வேலையே செய்யறது இல்ல, எப்பவும் மொபைல் போனுமா இருக்க வேண்டியது. ஆமா, நீங்க மட்டும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறதுல. இங்க என்ன சத்தம்? அம்மாவும் பொண்ணா எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. நான் டிவியில நியூஸ் பார்க்கலான்னு வந்தா ஒன்னி போனை நோண்டிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மா அம்மா எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கேட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு வாங்கி தரல. அக்கா கேட்ட உடனே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. சரி மோனே, நீ நல்லா படி. அடுத்த வருஷம் உனக்கு புதிய போன் வாங்கி தரேன், சரியா? சரிம்மா. பையனுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டா நாம நிம்மதியா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, லேட் ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு, இனி போய் தூங்கலாம். இன்னைக்குள்ள பாடம் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சா? ஆமாம்மா, இன்னைக்குள்ள பாடம் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. அப்ப பாருங்க, குடும்ப ஜெபமால செய்வோம். சரி அம்மா. சரிம்மா. சரி, நேரமாச்சு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா இல்ல, வந்து தூங்கலாம். வாருங்க. சரி அம்மா. Good morning, students. Good morning, Good morning. உட்காருங்க. நேற்றுக்குள்ள பாடம் என்ன படிச்சுட்டு வந்தீங்களா? நாளைக்கு என்ன பாடம் டீச்சர்? அது கூட தெரியாமலடா ஸ்கூலுக்கு வர. சரி, படிச்சீங்களாமா? இல்ல டீச்சர். படிக்காதவங்க எழுந்து நில்லுங்க. ஏம்மா படிக்கல? அவங்க எப்பெல்லாம் செல் பார்த்துட்டே இருப்பாங்க, படிச்சவே மாட்டாங்க. அப்படியாடா? சரி, நீ உட்கார். வீட்ல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? டீச்சர், எங்க வீட்ல ஆளுக்கு ஒரு மொபைல் போன் இருக்கு. எனக்கு சாப்பிடவே டைம் இல்ல. நான் எப்படி டீச்சர் படிப்பேன்? சரி, உங்களை சொல்லி குத்தம் இல்லை. நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, சரியா? சரி டீச்சர். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். சரி, பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மிஸ். சரி, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஆமா. சரி, வர சொல்லுங்க. சரி. அம்மா. ஏம்மா, உங்க பிள்ளைங்க படிக்கிறதே இல்ல. மற்ற பிள்ளைங்களுக்கு அளவுக்கு உங்க பிள்ளைங்க எந்த இதுவும் படிக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா எப்பவும் வீட்டுல செல் பாப்பீங்கன்னு பிள்ளைங்க சொல்லியாங்க. இந்த சின்ன வயசுலயே செல்லு வாங்கி கொடுத்து கெடுத்துடாதீங்க. நாளைக்கு அவங்க எதிர்காலம் என்னத்துக்கு ஆகுது? அவங்களுக்கு கண் பார்வை குறைதல் மற்றும் உடல் சோர்வு, மனசோர்வு, இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பிள்ளைங்களுக்கு இந்த வயசுல செல் வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு பிள்ளைங்களை ப்ரேயர் பண்ண வைக்கலாம், கோயிலுக்கு அழைச்சிட்டு போகலாம். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை வளர்த்துடுங்க, சரியம்மா? சரி டீச்சர். இப்போ செயல்படுவோம். வணக்கம். தன்னம்பிக்கை
ஒப்பற்ற செல்வமே இறைமகனே ஏசையா என் நெஞ்சத்துல வாழுகிற சாமியே இந்த உண்மைய உலகுக்கு சொன்னாரே நம்ம பவுலடியார் வாழியவே
பார்வதி அக்கா? சோகமா இருந்த மாதிரி இருக்குது. வாங்கின பூவும் பாடி போச்சு, வாங்கின கடனும் அடைக்க முடியல. நான் இனி செத்து தான் போகணும். இதுக்கெல்லாம் போய் சாவாங்களாக்கா? நான் ஒண்ணு சொல்லி கேட்பீங்களா? சொல்லு தாயி. நம்ம ஏசப்பாயிட்ட சின்னதா ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க அக்கா, அப்பதான் நடக்கும் அக்கா. கைய விடுடி. நான் கட்டிய பூவை என் சாமிக்கு தான் முதல்ல போடுவேன். அந்த சாமியே எனக்கு வித்து தரல, இவளுக்கு சாமி வந்து எனக்கு வித்து தர போகுதான். போடு. மல்லிப்பூ, பிச்சிப்பூ, கனகாம்பரம். அக்கா பூ வேணுமா? பூ என்ன இந்த மாங்கரையில யாரும் பூ வைக்க மாட்டாங்களா? எனக்கு பூவே விற்கலையே. நேத்து அந்த மேரி அக்கா என்னவோ ஏசப்பான்னு சொன்னா, அவளையும் திட்டி விட்டுட்டேன். சரி அவள்கிட்ட போய் பாப்போம். மேரி அக்கா, மேரி அக்கா. ஐயோ, பார்வதி அக்கால சவுண்ட்ல கேக்குது. நேத்து ஏசப்பா பத்தி சொன்னேன், கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன மனநிலை வந்தாங்கன்னு தெரியலையே. பார்வதி அக்கா, பார்வதி அக்கா. மேரி அக்கா, அந்நேரத்துக்கு நீங்க ஏசப்பான்னு சொன்னீங்க, நான் உங்களை திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்னக்கா அது? ஏசப்பாயிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க அக்கா. ஏசப்பா இந்த பூமியில நமக்காக பிறந்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இன்னைக்கு அவர் உயிரோடு தான் இருக்காரு. ஏசப்பா, நீங்க சின்னதா ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க அக்கா, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அக்கா. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா. வீட்டுல போய் முழங்கால நின்று, அப்பா தந்தையே, இந்த கையில இருக்க பூவெல்லாம் உங்களை கரத்துல தருகிறேன், நீங்க தான் இந்த பூவெல்லாம் வித்து தரணும்னு ஏசப்பாட்ட கேளுங்க அக்கா. சரி அக்கா, நான் செய்து பார்க்கேன். அன்பு தந்தையே இறைவா, இந்த பூவை உங்க பாதத்துல வைக்கேன். உங்க காலும் தெரியல, கையும் தெரியல, ஆனாலும் இந்த பூவை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்க தான் இந்த பூவை வித்து தரணும் அப்பா. என்ன இந்த பார்வதி அக்காவை ஆளையே காணும். இல்லாட்டி தெரு தெருவா பூ வேணுமா பூ வேணுமான்னு வித்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அந்த அக்காவே காணுமே. மல்லிப்பூ, பிச்சிப்பூ, கனகாம்பரம். அக்கா பூ வேணுமா? பூவு. பார்வதி அக்கா வந்துட்டாங்க. அக்கா, உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். என் அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அக்கா. அவங்களுக்கு டெக்கரேஷன் எல்லாமே ஒரிஜினல் பூல தான் பண்ணணுமா. எனக்கு உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க தான் எனக்கு அதை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்க்கா. சரி தாயி, பண்ணிட்டா போச்சு. அப்புறம் அப்படியே எனக்கு ஒரு 10 முழம் பிச்சிப்பூவும் கொடுத்துருங்கக்கா. என்ன தாயி? அட்வான்ஸா இந்த 2000 ரூபாய் கையில வச்சிருக்கீங்கக்கா. நன்றி தாயி. என்ன எவ்வளவு நாளாவே பூ விற்காம இருந்து ஏசப்பாயிட்ட கும்பிட்டேன். உடனே என் பூவெல்லாம் வித்துட்டு இத உடனே அந்த மேரி அக்காட்ட சொல்லணும். அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். மேரி அக்கா, மேரி அக்கா. என்ன பார்வதி அக்கா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது? நீங்க சொன்னது போல நான் ஜெபம் பண்ணினேன், என் பூவெல்லாம் வித்துட்டக்கா. இதுக்கு பேர் தான் திருவிவிலியம். இதுல கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கு. இதை நீங்க தினந்தோறும் படிங்க, படுத்து ஜெபிங்க. கடவுள் உங்களுக்கு நிறைய அற்புதம் செய்வார் அக்கா. இதை படிக்கும் போது கடவுள் உங்களுடன் பேசுவதை போன்ற உணர்வு தோன்று அக்கா. சரி தாயி, நான் என்னைக்கும் திருவிவிலியத்தை படிச்சுட்டே இருக்கேன் தாயி. ஏ பார்வதி, எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஏண்டி பார்வதி, நம்ம 2 பேரும் சந்தைக்கு போய் நிறைய நாளாச்சு. போய் காய்கறி அது இதுன்னு வாங்கிட்டு இருக்கோம், போலாமா? நான் வரலடி, எனக்கு நேரமே இல்லை. எனக்கு ஜெபம் பண்ணணும். என்னது, ஜெபம் பண்ண போறியா? புதுசா பேசுறியாளே. ஆமா, இவ்வளவு கூட காய்கறி கடைக்கு போனா 100 ரூபா கொண்டு போனா 500 ரூபாய்க்கு வாங்க வைப்பா. என் பூவாயிரம் எல்லாம் போனது இவளால. முதல்ல என் பூ கட் பண்ணியா போல இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டணும், அப்பதான் நான் நல்லா இருப்பேன். என்னது, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போறியா? இருடி, உனக்கு நாட்டம் சொல்லி உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. புதுசா வேற ஜெபம் பண்றாளாம். ஜெபம் என்ன ஒரே பசியா இருக்கு. ஒரு கூடு தோசை மாவை வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுவோம். சீரியல் பார்க்க நேரமாச்சு. சீரியல் பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். அக்கா அக்கா, ஒரு கூடு மாவு தாங்க அக்கா. இதாங்கம்மா. சரி அக்கா, காசு உண்ணாக்கா.
பார்த்து கல்யாணம் தான் நடக்க போகுது. அவன் தாலி கட்டுனானா கட்ட மாட்டானா, கட்டுனானா கட்ட இல்லையான்னு தெரியலையே. இந்த நேரம் பார்த்து வந்துட்டா. என்னதோ இப்ப யார் வாரதுன்னு தெரியலையே. அக்கா காசு என்ன அக்கா? என்னக்கா சீரியலா அக்கா பாக்குறீங்க? இந்த நாடே கெட்டு போச்சு இந்த சீரியலா பார்த்து. இது பாக்கியது ரொம்ப பாவம். எனக்கு என்னமோ தோணுச்சு உங்கள்ட்ட செல்லணும்னு. சரி அக்கா, நீங்க இனிமேலாவது சீரியல் பார்க்காம இருங்க அக்கா. ஏசப்பா, அந்த அக்கா ஏதோ சொல்லிட்டு போச்சு, எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, இல்லை மனசு கஷ்டமா இருக்கு. நான் இனி சீரியல் பார்க்க மாட்டேன் ஏசப்பா. நான் சீரியல் பார்க்கிற நேரத்தில் பைபிள் படிப்பேன் ஏசப்பா. இந்த பார்வதியை போய் நாட்டாமகிட்ட சொல்லிட்டு வருவோம். புதுசா ஜெபம் பண்றேன்னு சொல்றா. இரு, உன்னை நான் எப்படி போட்டு கொடுக்குறேன்னு பாரு. ஐயா ஐயா, என்ன செல்வி வாரா? ஐயா, நம்ம ஊர்ல பூ விற்கிற இல்ல பார்வதி. அவளுக்கு என்ன? அவ எவ கூட போனா? அவ யார் கூடயும் போகல ஐயா. உனக்கு அவ இவ கூட போனா, இவ அவ கூட போனான்னு சொல்லியதே உனக்கு வேலை ஆயிடுச்சு. இந்த பார்வதி நல்ல கதையை கொண்டு வந்தீங்கன்னா சொல்லு பாப்போம். இந்த பார்வதி நம்ம ஊர் கட்டுப்பாட்டை மீறி நம்ம கும்பிடுற சாமியை விட்டுட்டு ஏதோ மாங்கரையில மாதா கோயிலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறா ஐயா. என்ன, நம்ம கும்பிடுற சாமி விட்டுட்டா போறா? அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இன்னைக்கு பாரு. டேய் மாயாண்டி. என்ன ஐயா? சாயங்காலம் 4 மணிக்கு ஊரை கூட்டுடா. தண்டு அடிச்சு எல்லாத்தையும் சொல்லு ஊர் மக்கள்கிட்ட. சரி ஐயா. இதனால ஊர் மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஊர்கூட்டம் இருக்கு. எல்லாரும் வந்துருங்க. நாட்டாமா வரார், வழி விடுங்க. டேய் மாயாண்டி. என்ன ஐயா? டேய் ஊர் மக்கள் வந்திருக்காங்களா பாருடா. எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. அத பார்வதி வந்திருக்காளா பாரு. வந்திருக்காங்க ஐயா. செல்வி வந்திருக்காளா பாரு. வந்திருக்காங்க ஐயா. பார்வதி செல்வி இங்க கூட்டிட்டு வா. பார்வதி செல்வி இங்க வாங்க. செல்வி, நீ காலையில சொன்ன இல்ல, அதை இப்ப ஊர் மக்கள் முன்னாடி சொல்லு. ஊரை வணங்குகிறேன். நம்ம ஊர்ல பூ விற்கிற பார்வதி நம்ம ஊர் கட்டுப்பாட்டை மீறி நம்ம கும்பிடுற சாமியை விட்டுட்டு மாங்கரையில மாதா கோயிலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறோம். இதனால நம்ம ஊரே மாத்திடுவாயா. நீங்க தான் எங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுக்கணும் ஐயா. பார்வதி, நீ மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போறியே நம்ம ஊர் மக்களை? ஆமாய்யா, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. திமிரு, என்னட்ட இவ்வளவு காட்டாச்சியா? இன்னை பாரு, உனக்கு என்ன தண்டனையா? டேய் மாயாண்டி. என்ன ஐயா? இவனை பிடிச்சு கட்டுடா. ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இவளுக்கு தண்ணியோ சாப்பாடோ கொடுக்க கூடாது. இவன் மழையிலும் வெயிலும் கிடந்து அப்படியே சாகணும். அது மீறி யார் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அவர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படும். இதான். ஐயோ, ஐயாவுக்கு என்ன ஆச்சு? வண்டி கிட்டி கொண்டு வாங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். ஜெபம் பண்ணட்டுமா? இந்த பாரு பார்வதி, எங்க ஐயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கா. அன்பு இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து என்னை ஆசீர்வதித்த போல எங்க ஐயாவும் பாவங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஐயா முடிச்சிட்டாங்க. ஐயா என்னாச்சு ஐயா உங்களுக்கு? நான் எத்தனை பேருக்கோ தீர்ப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனா அந்த பார்வதி தீர்ப்பு கொடுக்கும் போதே எனக்கு கை கால் நாக்கெல்லாம் இழுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதும் ஏதோ ஒரு பலம் என்ன தொட்டோட ஒரு பலம் எனக்குள் வந்தது. இந்த பார்வதி வணங்கிய கடவுள் தான் உண்மையான சாமி. இனி நானும் இந்த சாமியை தான் கும்பிட போறேன். இதான் என்னுடைய தீர்மானம். தினந்தோறும் விவிலியம் வாசிப்போம், இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். நல்ல காத்து வந்து நாட்டு வாங்க பாடி
மொபைல்ல என்ன பார்த்துட்டு இருக்க? அதுவா, கடவுள் ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்காரான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா? ஆமா ஆமா, நம்ம 2 பேருக்கும் இப்போ ஆன்லைன் மீட்டிங் வச்சிருக்காரு. இப்பதான் மெசேஜ் வந்திருக்கு பாத்துக்க. ஆன்லைன் மீட்டிங்கா? எப்போ? இப்போ 10 மணிக்கு தான். மணி இப்பவே 9:50 ஆயிடுச்சு. இரு, நான் போய் லேப்டாப் எடுத்துட்டு வரேன், நம்ம மீட்டிங் ஜாயின் பண்ணுவோம். சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்து போவோம். குட் மார்னிங் வானதூதர்களே. குட் மார்னிங் கடவுளே. நான் உங்களுக்கு இப்போ எதுக்கு ஆன்லைன் மீட்டிங் வச்சேன்னா, உங்களுக்கு நான் ஒரு பெரிய வேலை தர போறேன். என்ன வேலைனாலும் சொல்லுங்க கடவுளே, நாங்க செய்றோம். அது வேற ஒன்றும் இல்லை வானதூதர்களே. நீங்கள் இருவரும் மண்ணுலகிற்கு செல்ல வேண்டும். அங்கே மாங்கரை அமலர்போபுரம் என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஆதார் கார்டு எடுக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஆதார் கார்டா? அப்படின்னா என்ன கடவுளே? அப்படி என்றால் மனிதர்கள் செய்த நன்மை தீமையை பொறுத்துதான் அவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கப்படும். அதிக நன்மை செய்தவர்களுக்கு மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஆதார் கார்டு கிடைக்கும். கடவுளே, அப்படி என்றால் மற்றவர்களுக்கு எதுவும் கிடையாது. இந்த ஆதார் கார்டு உள்ளவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்கு அனுமதிக்கப்படுவர். மற்றவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவர். சரி கடவுளே, நாங்கள் உடனே மாங்கரைக்கு கிளம்புகிறோம். சரி வானதூதர்களே, நான் உங்களுக்கு மாங்கரைக்கு செல்வதற்கான லொகேஷன் ஷேர் பண்றேன். இத்துடன் இந்த மீட்டிங்கை முடித்துக் கொள்ளலாம். நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய என் வாழ்த்துக்கள். நன்றி கடவுளே. முறை ஒரே சருகா இருக்கு. ஆபீஸ் வேற போக லேட் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் தூத்து போட்டுட்டு போவோம். வீட்டை சுத்தி ஒரே ரப்பர் மரமா நட்டு வச்சு ஒரு நேரம் சரு குறைய மாட்டேங்குது. என்ன பண்றது? என்ன இன்னைக்கு யாரையும் வெளியில காணல. எங்க போயிட்டாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம்? அது யாரு 2 பேர் வராங்க? பார்க்க நல்ல பளபளப்பா நல்ல ஜொலிப்பா இருக்கிறாங்களே, யாருன்னு தெரியலையே. சரி, போய் கேட்போம். நாங்க வானதூதர்கள் சொர்க்கத்தில் இருந்து வருகிறோம். என்னது, வானதூதர்களா? அதுதான் பார்க்க இவ்வளவு பளபளப்பா ஜொலி ஜொலிப்பா இருக்கிறீங்க. ஆமா, நீங்க சொர்க்கத்துல என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை நாங்க வாங்கி போட்டு நாங்களும் உங்களை மாதிரி பளபளப்பா ஜொலி ஜொலிப்பா ஆகும் இல்ல? அதுவா அம்மா ரொம்ப முக்கியம். இப்ப ஆமா, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்றோம் அம்மா, நாங்க உங்க மாங்கரையில இருக்க எல்லா மக்களுக்கும் சொர்க்கத்துக்கு போவதற்கான ஆதார் கார்டு எடுக்க வந்திருக்கிறோம். என்னது, சொர்க்கத்துக்கு போக ஆதார் கார்டா? டே மாரிமுத்து, ஆனந்தி, கலா, ஸ்னேகா எல்லாரும் வாங்கடி, நம்ம ஊருக்கு வானதூதர்கள் வந்திருக்காங்க. டே பால்பாண்டி, நீ போய் நம்ம ஃபாதர் சிஸ்டரையும் கூட்டிட்டு வாடா. இவங்க தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற வானதூதர்கள். நம்மளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போக ஆதார் கார்டு எடுத்து தர வந்திருக்காங்க. எல்லாரும் எப்படி அமைதியா நில்லுங்க. நாங்க யாரை கூப்பிடுறோமோ அவங்க மட்டும்தான் இங்க வரணும். நாங்க வந்து உங்களுக்கு நீங்க செய்த நன்மை தீமையை செக் பண்ணி உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுப்போம். அதிகமா நன்மை செய்தவங்களுக்கு மட்டும்தான் ஆதார் கார்டு கிடைக்கும், மற்றவங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்காது. கடவுள் எனக்கு லிஸ்ட் அனுப்பியிருக்காரு, மாங்கரை மக்களோட லிஸ்ட் அனுப்பியிருக்காரு. நாங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அந்த லிஸ்ட் படி நாங்க கூப்பிடுவோம். அப்ப நீங்க வந்தா போதும். நம்ம 2 பேருக்கும் ஆதார் கார்டு கண்டிப்பா கிடைக்கும். சரியான மாரிமுத்து கிடைக்காது. கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல ஆனந்தி வாங்க, இப்படி உட்காருங்க. வணக்கம் வானதூதர்களே. வணக்கம். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆதார் கார்டு தருவீங்களா? இருங்க, செக் பண்ணி சொல்றேன். இல்லை ஆனந்தி, உன் பேரில் ஆதார் கார்டு கிடையாது. காரணம், நீ அதிகமாக புரணி பேசுகிறாய். அதனால் உனக்கு கார்டு கிடையாது. ஐயோ, எனக்கு நீங்கள் ஆதார் கார்டு தர மாட்டீங்களா? நான் நல்லாக தானே இருந்தேன். ஐயோ, எனக்கு ஆதார் கார்டு கிடைக்கவில்லையே. அடுத்தது மாரிமுத்து வாங்க. வணக்கமுங்க சாமி. எனக்கு சொர்க்கத்துக்கு போக ஆதார் கார்டு கிடைக்குமா? இருங்க மாரிமுத்து, செக் பண்ணிட்டு சொல்றேன். இல்லை மாரிமுத்து, உங்கள் பெயரிலும் ஆதார் கார்டு இல்லை. காரணம், நீங்கள் தினமும் அதிகமாக குடித்துக் கொண்டு வருகிறீர்கள். வந்து உங்கள் மனைவி குழந்தைகளை தினமும் துன்புறுத்துகிறீர்கள். அதனால் உங்களுக்கும் கார்டு கிடையாது. எனக்கும் கிடையாதா? ஆமா. அடுத்தது மாறி விமலா வாங்க.
No, you don't have an Aadhaar card because you cheated others. என்ன புரியலையா? நீ எல்லாரையுமே ஏமாத்தி நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்க, அதனால உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. ஓகே ஏஞ்சல்ஸ், ஆதார் கார்டு வேண்டாம், அட்லீஸ்ட் எனக்கு இந்த உலகத்துல நிலையா வாழ்வதற்கான ஒரு கிரீன் கார்டு தருவீங்களா? என்னது? உலகத்துல நிலையா வாழ்றதுக்கான கிரீன் கார்டா? இதோ பாருமா, கடவுள் கூட இந்த உலகத்துல நிலையா இருக்கணும்னு நினைக்கல, நீ மட்டும் என்ன நிலையா இருந்துருவியா? போமா அங்கிட்டு, உனக்கு ஆதார் கார்டும் கிடையாது, கிரீன் கார்டும் கிடையாது. சச்சோ, எனக்கும் இல்லையா? அடுத்தது கண்மணி வாங்க. வானதுதர்களே, எனக்கு ஆதார் கார்டு கிடைக்குமா? இரு கண்மணி, செக் பண்ணி சொல்றேன். இல்லை கண்மணி, உன் பெயரிலும் ஆதார் கார்டு இல்லை. காரணம், நீ அதிகமாக பொய் பேசுகிறாய், உண்மையே பேசுவதில்லை, அதனால் உனக்கும் கார்டு கிடையாது. ஐயோ, எனக்கும் ஆதார் கார்டு கிடைக்கவில்லையா? ஆமா, உனக்கும் கார்டு இல்லை, நீ போலாம். அடுத்து சினேகா வாங்க. வானதுதர் அவர்களே, நான் ஒரு பாவம் செஞ்சதில்லை தானே, எனக்கு அந்த ஆதார் கார்டு தருவீங்க தானே? என்னது? நீ பாவம் செய்வதில்லையா? நீ உன் பெற்றோரை மதிப்பதில்லை, பிறரை அதிகமாக ஏமாற்றுகிறாய், அதிகமாக புரணி பேசுகிறாய், உனக்கும் கார்டு கிடையாது, நீ போகலாம். ஐயோ, எனக்கும் இல்லையா? கமலா, இனி நீ மட்டும்தான் பாக்கி, நீயும் வா. எங்க ஊர்ல யாருக்குமே ஆதார் கார்டு கிடைக்கல, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் தானே? இரு கமலா, செக் பண்ணி சொல்றேன். இல்லை கமலா, உன் பெயரிலும் கார்டு இல்லை. காரணம், உன்னிடம் ஏராளமான சொத்துக்கள் இருந்தும் நீ தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யவில்லை, அதனால் உனக்கும் கார்டு கிடையாது. அப்பதான் சொர்க்கத்துக்கு போகவே முடியாதா? இல்லை கமலா, நீ போக முடியாது. உங்கள் யாருக்கும் கார்டு இல்லை, நாங்கள் வந்த வேலை முடிந்தது, இனி நாங்கள் கிளம்புகிறோம். கொஞ்சம் பொறுங்க வானதூதர்களே, எங்க ஃபாதரை சிஸ்டரையும் வர சொல்லி இருக்கேன், அவங்களுக்காவது கார்டு கொடுங்க. இல்லை கமலா, ஃபாதர் சிஸ்டர்ஸுக்கு அடுத்த ப்ராஜெக்ட், அப்போ வந்து நாங்க அவங்களுக்கு கார்டு எடுப்போம். இப்போ வந்து ஊர்ல உள்ள மக்களுக்கு மட்டும்தான் கார்டு எடுக்கிறோம், அதனால உங்க யாருக்குமே கார்டு கிடையாது. நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, நாங்கள் கிளம்புகிறோம். போகாதீங்க வானதூதர்களே, கார்டு கொடுங்க, போகாதீங்க. கமலா, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன எல்லாரும் இங்க கூடி இருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? கமலா, உன் மாமனாருக்கு ஏதாவது? அப்படி ஒண்ணு இல்ல ஃபாதர், நம்ம ஊருக்கு 2 வானதூதர்கள் வந்திருந்தாங்க. வானதூதர்களா? எதற்கு வந்தாங்க? எங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக்கு ஆதார் கார்டு எடுத்து தர வந்திருந்தாங்க. ஆதார் கார்டு தானே எல்லாருக்கும் கிடைச்சதா? யாருமே கிடைக்கல சிஸ்டர். யாருக்குமே கிடைக்கலையா? யாருக்குமே கிடைக்கலன்னா என்ன காரணம் சொன்னாங்க? யாருக்குமே கிடைக்கல ஃபாதர், நம்ம ஊர்ல உள்ள எல்லாருமே நிறைய பாவம் செஞ்சிருக்குமா ஃபாதர், அதான் யாருக்குமே கிடைக்கல. அப்போ என்ன பண்றது ஃபாதர்? இப்ப நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாரும் அவரவர் செய்த பாவங்களை கடவுளுக்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் மனந்திருந்தாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது அப்படின்னு கடவுளே சொல்லியிருக்காரு. எனவே நீங்கள் எல்லாரும் அவரவர் செய்த பாவங்களை கடவுளுக்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா கடவுள் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பா, விண்ணரசுக்கு போவதற்கான ஆதார் கார்டும் தருவா, உங்களுக்காக சொர்க்க வாசலை திறந்து வைத்து காத்து கொண்டிருப்பார். எல்லாரும் மனம் திருந்துவீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நாம எல்லாருமே மனம் திருந்தி இறைவனோடு இணைந்து வாழ்வோம், இறையரசின் சாட்சிகளாக வாழ்வோம். நன்றி. சாமி
பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்ற வசனத்தின்படி கல்வி கொடுத்தவன் கண்ணை கொடுத்தவன் என்ற கூற்றிற்கு இணங்க ஒரு சிறிய நாடகம் ஒன்றை நடத்த உள்ளோம். கடவுளை நம்பியவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை தெள்ள தெளிவாக நடிப்பில் வெளிப்படுத்த இருக்கிறோம். உங்கள் முன்னால் இதோ. ஹாய்டி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, இப்போ நம்ம காலேஜ்ல எக்ஸாம் வர போகுதுல்ல? ஆமாடி. நீ எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? இல்லடி, எனக்கு அப்பா இல்லை, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீட்டிலே இருக்காங்கடி. அதனால எக்ஸாம் ஃபீஸ் கட்டலடி. சரி, சாரி, உன்னோட மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசிட்டேன். சரிடி. அம்மா அம்மா இங்க வாங்க. காலேஜ்ல இருந்து வந்துட்டியா? ஆமா அம்மா. காலேஜ்ல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. காலேஜ்ல எக்ஸாம் வர போகுது. அப்படியா மக்களே? எப்போ? இந்த மாச கடைசிக்குள்ள. இந்த மாச கடைசிக்குள்ளயா? ஆமா. அதனால ஃபீஸ் கட்டணும்மா. ஃபீஸ் எப்போ கட்டணும்? இந்த வார கடைசிக்குள்ள கட்டணும். அப்படியா? நான் என்ன பண்ணுவேன்? ஏசப்பா, நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். எனக்கு நகை நட்டாவது இருந்திருந்தா நான் அதை இப்போ விற்கிற விலைக்கு வித்தாவது நான் ஃபீஸ் கட்டியிருப்பேன். இனி என்ன பண்ணுவேன் நான்? எனக்கு யாரு கடன் தருவா? எனக்கு வேற உடம்பு சரியில்லை, எனக்கு வேலைக்கும் போக முடியல. ஏசப்பா, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். மாதாமா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அம்மா அம்மா. என்ன மக்களே? காலேஜ் டைம் ஆச்சு. தண்ணி குடிச்சிட்டு போ. போதும். நல்ல முறையில் போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, சரியா? 5 கழிந்து இன்னும் அன்பியத்துக்கு யாரையுமே காணல. எல்லாரும் வந்தாச்சா? அன்பியத்துக்கு எல்லாரும் வந்தாச்சா? நம்ம அன்பியத்து ரெண்டு இதுவரை ஒரு நாளும் டூர் போவே இல்லை. நம்ம என்ன டூர் போமா? எங்க டூர் போல? கன்னியாகுமரி. சரி, கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையில கண்ணாடி பாலம் வச்சிருக்கேன், அதை பார்க்க போகலாம், சரியா? நம்ம வட்டாரத்துல இருந்து ஒரு களப்பணியாளர் நம்ம அன்பத்தை பார்க்க வாரேன்னு சொல்லி அது எனக்கு போன் அடிச்சேன். நான் போய் கூட்டிட்டு வரேன்னா? சரி, கூட்டிட்டு வாங்க. சரி, களப்பணியாளர் வந்திருக்காங்க. நம்ம அன்பத்தை பாடுறாங்க. ஏன் அக்கா சோகமா இருக்குதியா? அல்லங்கி கலகெல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கியா? இன்னும் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரே ஒண்ணுமே பேசாம இருக்குதியா? என்ன ஆச்சு சொல்லுங்க. ஏன் அக்கா வருத்தமா இருக்குதியா? சொல்லுங்க அக்கா, உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு மகளுக்கு காலேஜில் ஃபீஸு கட்டணும். ஃபீஸு கட்டாட்டி பரீட்சை எழுத விட மாட்டாங்க. நான் என்ன பண்ணியதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஏசப்பா தான் வழி காட்டணும். அவன் இப்படிதான் சொல்லிட்டு போவார், நமக்கு டூருக்கு போகலாம். சரி, நம்ம டூரு போறத காட்டில ஏழைகளுக்கு உதவி செய்யதான் நல்லது. அதனால அவன் மகளுக்கு ஃபீஸு கட்ட முடியலன்னு சொன்னேன். அதனால அவ்வளோ மகளுக்கு ஃபீஸு நம்ம டூரு போற ரூபாயை அவளுக்கு அவ்வளோ மகளுக்கு ஃபீஸு கட்ட கொடுப்போம், சரியா? எனக்கு மனசே சரியில்லை, நான் கிளம்புறேன். சரி, எல்லாரும் டூரு போற ரூபாயை அவளுக்கு மகளுக்கு ஃபீஸு கட்ட கொடுக்கல. அதனால அவளை யாராவது போய் கூட்டிட்டு வருங்க. கூப்பிட்டீங்களா? ஆமா. எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, நாங்க டூருக்கு போகலான்னு இருந்தேன். இல்ல, இனி அந்த ரூபாயை வந்து உங்க மகளுக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டியதுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். சரி, இந்தா கொண்டு போய் உன் மகளுக்கு காலேஜில் ஃபீஸு கட்டுங்க. சரி, ரொம்ப நன்றி. ஏசப்பா உங்க வழியாக எனக்கு உதவி செய்திருக்கிறாரு. அவரை நான் நம்பி இருந்தேன், அவர் என்ன கைவிடல. சின்ன சிறிய சகோதரர்கள் ஒருவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று மொழிந்தது போல கடவுள் உங்களுக்கு நல்ல மனசை கொடுத்து அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் மகளுக்கு செய்த உதவி பெரிய உதவி. அதற்காக ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி ஏசப்பா, நன்றி மாதாம்மா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். 2 நாள் அன்பிய கலை விழாவை நாம் அழகாக நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
நேற்று 9 நிகழ்வுகள் நம்முடைய அன்பிய மக்கள் நடத்தினார்கள். இன்று 11 நிகழ்வுகள், மொத்தம் 20 நிகழ்வுகளை மிக அழகாக நேர்த்தியாக நம்முடைய அன்பிய சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அரங்கேற்றி இருக்கிறீர்கள். இது இதோடு முடிந்து விடுவதல்ல, இது நம்முடைய யூடியூப்பில் இது வெளிவரும். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்ய, நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்னைக்கெல்லாம் தோணுதோ அப்போ எல்லாம் பார்க்கலாம். மிக சிறப்பாக கழிந்த ஆண்டு நான் நேரடியாக நிறைய பார்த்தேன். மிக அழகாக எல்லா பங்குகளை விட நம்முடைய மாங்கரை மிக சிறப்பாக நடத்தி இருந்தது. இன்னைக்கு நேரடியாக பார்க்கல, யூடியூப்பில் பார்த்து அடுத்து நான் சொல்லுவேன் எப்படின்னு. சரியா? ஏன்னா நான் நெட்டாரத்திலையும் தாரதட்டிலையும் நான் சொன்னேன், மாங்கரை அழகாக எல்லாம் அன்பிய நிகழ்வுகளை செய்தார்கள், நடத்தினார்கள் என்று நான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தேன். அவ்வளவு நேர்த்தியாக நீங்கள் செய்தீர்கள். ஒரு நிகழ்வுகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது பாடலாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம். நல்ல ஒரு கருத்தை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். எனவே நான் உங்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அதாவது பங்கேற்பு, நான் நிறைய முறை சொல்வது இதுதான், நம்முடைய பங்கேற்பு தான் வளர்ச்சியை நோக்கி நம்மை இட்டு செல்லும். அது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. பெரியவர்கள் நாம் என்ன செய்கிறோம், நாம் ஈடுபடுகின்ற பொழுது நம்மை பார்த்து நம்முடைய குழந்தைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். பெரியவர்கள் சிறிய குழந்தைகளுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் இந்த அரங்கத்திலே 2 நாட்கள் காண முடிந்தது. எனவே இந்த அரங்கத்திலே வந்து நடித்து சென்ற, அது பாடலாக இருக்கலாம், நம்முடைய நடனமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், நடத்திய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார நான் வாழ்த்துகின்றேன். கழிந்த ஆண்டு நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். நமக்கு அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் மெருகேற்றோம். அதுதான் நான் சொன்னேன், எனது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சால் நம்ம அடுத்து வெளியே போகக்கூடாது. அப்போ இதில் என்னென்ன காரியங்கள் நான் தப்பு செய்தேன், அவங்க இதெல்லாம் நல்ல அழகாக பண்ணுறாங்க, அப்போ அதை பார்த்து நான் சரி செய்ய முடியும். அப்படிதானே? ஸ்டேஜ் என்பது நமக்கு நிறைய கற்றுத்தர. நம்ம டிவியில் நீங்கள் பார்ப்பீங்க, இன்றைக்கெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் ஒரு காலத்துலலாம் மாநாடு மயிலாடு அது இப்போ உண்டா? இப்போ இல்லை, அப்படிதானே? அதில் அந்த சண்டே நடக்குன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் எல்லா பிள்ளைங்க டிவியில் நம்ம பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவ்வளவு ஆக்டிவாக அதில் ஆடுவாங்க. ஒரு தப்பு இருக்காது. நம்ம நினைப்போம் அந்த நிகழ்ச்சி இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதில் ஜட்ஜி என்ன சொல்லுவாங்க, தப்பு சொல்லுவாங்க. சொல்லவும் சொல்ல மாட்டாங்களா? இப்போ கூட அந்த பாடல் நிகழ்வு இருக்கும், நம்ம நினைப்போம் இவ்வளோ சூப்பராக பாடுறாங்க, நடுவர்கள் அதில் கூட தப்பு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ஒருவரை மட்டம் தட்டுவதற்கு அல்ல, நாம் அடுத்த முறை இன்னும் நன்றாக நாம் வளர வேண்டும் என்பதற்காக. சரியா? அப்போ நம்முடைய இந்த அரங்கத்தில் நடைபெற்ற, அது விவிலிய கண்காட்சியாக இருக்கலாம், நம்முடைய திருவிழா நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், நாம் ஒவ்வொரு முறையும் இந்த அரங்கத்திலே வருகின்ற பொழுது அடுத்த முறை நான் இதைவிட இன்னும் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும், நடிக்க வேண்டும், ஆட வேண்டும், பாட வேண்டும். அப்புறம் வீட்டில் நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம அதான் நேரத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய முன்னாள் பங்கில் நம்முடைய நடுவராக வந்திருக்க டீக்கனாக மே மாதம் அவர் குருவாக மாற போகிறாரு. அவருக்கு தெரியும் 6 வருஷம். அந்த பங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி மேலே 9 மணி மேலே அந்த கோயில் கேம்பஸில் பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க, சிலம்பம் பிள்ளைங்க கம்பி சுற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே அடுத்த வாரம் எங்கேயோ போட்டிக்கு போகிறாங்க. வெள்ளிக்கோடு போனால் வெள்ளிக்கோடு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க சிலம்பத்தில். அது டாப். ஏன்னா அவ்வளோ பிள்ளைங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க உடம்பு தான் சுற்று, கம்பு சுத்தாது. ஏன்னா அப்படி தானே, ப்ராக்டிஸ் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ யார் பயிற்சி பெறுறாங்களோ அந்த பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். பயிற்சி தான் ஒருவரை ஆசானாக உயர்த்த முடியும். பயிற்சி இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதோடு முடிஞ்சு அடுத்த நாள் அங்கே வந்து நிற்போம். வீட்டில் நம்ம பயிற்சி எடுக்கிறோமா, எந்த ஸ்டெப்பு வரல. அதே நாம் என்ன செய்ய வேண்டும், வீட்டில் இருந்து நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். பழக 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 நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஆசான்களாக மாற முடியும். அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. அப்போ அது
உண்மையிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இன்னும் அது மெருகூட்டி கொண்டே இருக்கும். அப்படிதானே? நீங்கள் நான் பார்த்தேன் கடைசி அந்த காஸ்டியூம், அந்த ட்ரெஸ், மேக்கப்பு கூட அப்படிதானே? அப்போ அந்த ஸ்டேஜ், அந்த ஒரு நம்ம ஸ்டேஜ் எப்படி கவர் பண்ணுறோம், எவ்வளவு எங்கே நிற்கிறோம், சைடில் போய் நிற்கிறேன்னா, சென்டர் வந்து நிற்கிறேன்னா, மைக்கை எப்படி பிடிக்கிறேன், எல்லாமே அது ஒரு இது. ஸ்டேஜ் மைக்கை எப்படி பிடிப்பாங்க, சிலவங்க எப்படி இருப்பாங்க, முகம் தெரியுதா இல்லை, எல்லாமே இப்படி தானே, இவ்வளோதான். எல்லாமே அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அதுதான் நம்மை ஒரு கலைஞனாக மாற்றும். எனவே எல்லாவற்றிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே உங்களை வாழ்த்துகின்றேன். எல்லா அன்பிய மக்கள், 7 அன்பிய மக்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாம் எல்லாவற்றிலும், கலைகளிலும் சரி, திறமைகளிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, அருள் வாழ்விலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் குடும்பமாக சிறக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பாதுகாப்பு தூய அமலோர் பண்ணி நமக்கு அருள் புரிய வேண்டும். அதற்கு இந்த திருநாள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். அதற்கு நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய இந்த 7 அன்பியங்கள் நமக்கு இன்னைக்கு நம்ம ஒரு நாள் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். எனவே இந்த 7 அன்பியத்தில் உள்ள அன்பிய பொறுப்பாளர்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அதே போல் நம்முடைய அன்பிய ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிகளை 2 நாளும் தொகுத்து இதை மிக சிறப்பாக திட்டமிட்டு வழிநடத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அனைத்து அன்பிய மக்கள், பங்கு மக்களை பாராட்டுகிறேன், வாழ்த்து. நீங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும், உயர வேண்டும். சொல்லுவாங்க, பயமில்லை யாருக்கு, விண்ணை நோக்கி பயணிப்பவர்களுக்கு மட்டும்தான், வானமே எல்லை பறப்பவர்களுக்கு மட்டும்தான். பறக்காம இருந்தா மண்ணு தான் வானம், பறப்பவர்களுக்கு வானமே எல்லை. எனவே நாம் வானத்தை நோக்கி பயணிக்கின்றவர்களாக, பறக்கின்றவர்களாக மாற உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களை, திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் அருமையான மாலை பொழுதிலே சிறப்பான நடனம், நாடகம், பாடல் என அரங்கேற்றிருக்கிறீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது எல்லா நிகழ்வுகளும். பல கருத்துக்களை நீங்கள் அதில் சொல்லியிருந்தீர்கள். பல திறமைகள், பல விதமான படைப்பாற்றல்கள் என எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்கள். சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே வாழ்வாக்கப்பட வேண்டும். இங்கு நடித்துவிட்டு சென்றோம் என்றில்லாமல் அதை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது நம்முடைய சமூகமும் நம்முடைய பிள்ளைகளும் உயர்ந்த நிலையிலே செல்வார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நிறைகள் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாமே சிறப்பாக இருந்தது. குறைகளாக பெரிதாக எதுவும் தென்படவில்லை. இன்னும் குழுவோடு இணைந்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்கின்ற பொழுது இதைவிட சிறப்பாக உங்களால் அதை நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதிலே ஐயமில்லை. எனவே இதே உத்வேகத்தோடு வரவிருக்கின்ற நாட்களிலும் நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். தொடர்ந்து நாம் இங்கு கற்றுக்கொண்ட அந்த கருத்துக்களையும் விழுமியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் வாழ்வில் உயர வேண்டிய அந்த நிலையிலே நாம் அவர்களை பயிற்றுவிப்போம். எடுத்துக்காட்டாக அந்த செல்போன், டிவி, சீரியல் என்று ஒரு சில அந்த கருத்துக்களை சொன்னீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. அதை போன்று வானதூதரை கடவுள் மண்ணுலைக்கு அனுப்புகின்ற பொழுது எப்படிப்பட்ட நாம் நல்ல குணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்கள், அதை சொல்லிவிட்டு செல்லாமல் அதை செயல்படுத்துகிறவர்களாக, அதையே நாம் வாழ்வாக்குகின்றவர்களாக வாழ்கின்ற பொழுது நம்முடைய சமூகமும் நம்முடைய பங்கும் நம்முடைய பிள்ளைகளும் நல்ல நிலையில் உயர்வடைவார்கள். எனவே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடமமர்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் நம் பாசமிகு பங்கு தந்தை. நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார்கள். அவர்களுக்கு நல்லதொரு ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணையும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் நம் இணை பங்கு தந்தையவர்கள். அவர்களுக்கும் என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணையும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் மதிப்பீடு செய்ய வந்திருக்கும் திரு ஐசக் டேவிட் திருத்தொண்டர் அவர்களையும்
என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணையும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை அனைத்து அன்பிய மக்களும் சிறந்த முறையில் நடத்தி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் அன்பிய ஒருங்கிணை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கும் எமது அருள் சகோதரி அவர்களையும் என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கும் இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதிப்பீடுகளை செய்து அனைத்து அன்பியங்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும்.